உங்களை தேடி ஒரு உறுப்பினர் வராங்கன்னா என்ன விஷயம், என்ன வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன காரணம், என்ன உங்கள் எதுக்காக வந்திருக்கேன் எங்களை வந்து கேட்கணும். நாங்கள் போனால் என் மூஞ்சி பார்த்தாலும் இன்குடுவீங்க, என் கூட யார் வந்தாலுமே அனுப்பிச்சிடுறாரு அவங்களையும். அதுக்கப்புறம் அவங்க போய் தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவங்கள மட்டும் பார்க்குறாரு. ஆனால் வந்து நான் போனால் என்னை வந்து பார்க்க மாட்டுறாரு, என்கிட்ட பேச மாட்டுறாரு. அப்படியே என்னை பார்த்தாலும் எனக்கு வேலை இருக்குது, அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய நம்பர் அடிப்படையில் பதவி தராங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ சார் ஜாதி காசு ஆனால் சார் விசுவாசி, அதுக்கு ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. பணம் யார் வாங்குறாங்க சார்? காசு யார் வாங்குறாங்கன்னா சத்யா. இப்போ சத்யா வந்திருக்காருன்னா அவர் தானே வாங்குவார். செயலாளர் அவருக்கு மேல இடத்துல யார் வாங்குறாங்க காசு? மேல இடத்துல ஆனந்த் சார் வாங்குறாங்களா? உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும்? ஆமாம் சார். இப்போ வேற எப்படி இப்போ இல்லைனாக்கா அவர் வந்து ஒரு 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 போஸ்டிங்க்கு இவ்வளோ பணம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காரு. அது என்ன சார்? அது இது வந்து தலைமையிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. தலைமையிலேருந்து ஆனந்த் சார் அனுப்பிச்சிருக்காரு. ஆனந்த் சார் அனுப்பிச்சு இப்போ இது வந்து சத்யா எல்லாருக்கும் கொடுத்து ஒரு போஸ்டிங்க்கு இவ்வளோ காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு. அது உறுப்பினர் அட்டையோட விலையா இல்லை வந்து போஸ்டிங்க்கு பணமா? சரி, எல்லா கட்சிக்கும் வந்து படிவம் அமைச்சு உறுப்பினர் அட்டைக்கு வந்து இவ்வளோ ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய். உறுப்பினர் அட்டைக்காக வாங்குற பணமா இல்லை இல்லீகலா சட்டவிரோதமா பணம் வாங்கிட்டு போஸ்டிங் போடுறாங்களா? சார், உறுப்பினர் அட்டைக்கு பணம் என்று சொன்னால் தலைவர் வந்து அதை அறிவிக்க விடணும். அப்படி இல்லாவிட்டால் சார் ஆனந்த் சார் வந்து அறிவிக்க சொல்லணும். இதுவரையில் எந்த மீடியாலுமே நாங்கள் வந்து டிடி எடுத்து பணம் வாங்குறோன்னு தலைவரும் சொல்ல. எவ்வளோ தொகை வாங்குறாங்க சார்? ஒரு போஸ்டிங்கு 10,000 போட்டிருக்காங்க சார். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10, 5 பாருங்கள். செயலாளருக்கு மாவட்ட செயலாளருக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். இப்போது நான் வந்து வார்டு ஃபார்ம் இந்த பணம் கட்டுறவங்களுக்கு மட்டும்தான் பதிவு. அதாவது வந்து வயசுங்களுக்கு பதிவு இல்லை சார். வயசுங்களுக்கு பதிவு இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஆரணியில் இருக்கேன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, என்கிட்ட ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஃபார்ம் 200 ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா நான் எத்தனை போய் எனக்கு எந்தெந்த வார்டு தெரியுதோ அந்த வார்டிலலாம் ஃபார்ம் கொடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்போ என்கிட்ட அந்த பண விஷயம் சொல்லலை. திடீர்னு மறுநாள் கூப்பிட்டு ஒரு வார்டுக்கு வந்து போஸ்டிங் 15 பேர் போஸ்டிங் இருக்குது, ஒருத்தருக்கு 500 ரூபாய் தரணும்ன்ற மாதிரி அசோக் சொல்கிறாரு. நான் வந்து அசோக் கிட்ட உங்களுக்கு யார் சொல்லுதுன்னு கேட்டால் மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு. ஏங்க இந்த மாதிரி ஒரு பணம் இருக்குது, டிடி இருக்குதுன்னா நீங்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் போடணும். ஆலோசனை கூட்டம் கூட்டி எல்லாமே எத்தனை பேர் நிர்வாகி இருக்கிறாங்களோ அத்தனை பேர் நிர்வாகி ஆர்னியில் வர வைக்கணும். வர வச்சு இந்த மாதிரி வந்து மேலேருந்து வந்து இது கேட்டிருக்காங்க, டிடி கேட்டிருக்காங்க, டிடி கொடுன்னு கேட்கணும் சார். ஒன்று இந்த மாதிரி பணம் வாங்குறதுலாம் வந்து அவர் விஜய் சாருக்கு தெரியுங்களா? அவருக்கு விஷயம் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுடைய வந்து நியூஸ் சேனலில் விஷயம் கேள்விப்பட்டு நியூஸ் பேப்பரில் ஒரு அறிக்கை விட்டுட்டார். யாராக இருந்தாலும் காசு கொடுக்குறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, யாருக்குமே வந்து கிடையாது, காசு யாருக்குமே கிடையாதுன்னு தலைவர் நியூஸ் பேப்பரில் சொல்லிட்டார். நாங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு இவங்க வந்து காசு கேட்குற வசதான் எங்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ நான் வந்து மாவட்ட செயலாளர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில் போனால் என்னை உள்ள உட்கார வச்சு ஷெட்ரு மூடுறாரு. எதுக்கு மூடுறீங்க? ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறார். எதுக்கு? இப்போ நீங்கள் அதாவது வந்து காசு தலைமையில் இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறதா ஓப்பனாக பேசணும். இப்போது எங்கள் டீமில் 10 பேர் இருக்கிறோன்னா எங்கள் டீமில் 10 பேர் வர வச்சு பேசணும் சார். அவர் 2 பேரை தனிப்பட்ட முறையில் செய்யாரிக்கா வர வைக்கிறீங்க சார். உங்களுக்கு ஆரணி மாவட்டம் தான் சார் போட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் நேரத்துக்கு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி செய்யாரிக்கா வர சொல்கிறீங்க. 12 மணிக்கு வர வைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது சார்? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்டிங் போட்டிருக்கிறாங்க. மேலே 3 பேர். இந்த 3 பேரில் இங்கே பார்த்தீங்கன்னா 3 பேர் சத்யா வந்து தான் மாவட்ட செயலாளர். இவர் வந்து ஆரணி கிடையாது. இவர் வந்து முழுக்க வந்து சாருக்கு வந்து விசுவாசி. அதனால் அதே மாதிரி உதயாவும் வந்து அவருக்கு வந்து விசுவாசி சாருக்கு. அவர் என்ன சொல்கிறார், உதயா எங்கள் கட்சியில் வந்து அதெல்லாம் கிடையாது, பணம் இல்லை, அடிப்படை உறுப்பினர் வந்து யார் உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் பதவின்னு உதயா சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து நாங்கள் வந்து 2015 மாவட்ட தலைவர்கிட்ட மீட்டிங்கு போகும்போது உதயா கிடையாது. உதயா 2020, 21 தான் உள்ளே வரார். அவர் உள்ள ஆரணி உள்ள வந்து நான் தான் வந்து வடக்கு மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் வச்சு நாங்கள் இந்த நலிக்கு நாங்கள் எல்லா நிர்வாகி ரோட்டில் நிற்கிறோம். உதயா இப்போ வந்து உங்களை வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க கட்சியில். அடுத்த கட்டமாக உங்கள் நடவடிக்கை என்ன சார்? எனக்கு வந்து நான் ஏன் இல்லை, எனக்கு வந்து ஆனந்த் சார் சொல்லணும் சார். எதுக்கு என்னை இல்லைன்னு சொல்கிறாரு? அப்போ நான் வந்து என்னுடைய உரிமையை நான் கேட்டால் என்னை வந்து இல்லைன்னு சொல்கிறாரு. எனக்கு ஆனந்த் சார் உண்மையான இந்த பார்வை வந்து தளபதிக்கு போனாலும் சரி, ஆனந்த் சாருக்கு போனாலும் சரி, எல்லா போஸ்டிங் வந்து ரீபரிசீலனை பண்ணணும். யார் உழைச்சவங்களோ அவங்களுக்கு வரணும். அவங்க வரவில்லை என்றால் லீகலாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் நான் வந்து பர்மிஷன் வாங்கி ஆர்னியில் அண்ணா சாலை கிட்ட வந்து நான் அங்கே வந்து உண்ணாவிரதம் உட்காருவேன் சார். இது வந்து நிச்சயமாக நான் செய்வேன். என்னோடய உரிமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் செய்வேன்.